ரொம்ப சிரமம் தான் சூழ்நிலை. பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருந்தோம். இப்போ ஐயா கூட்டிகிட்டு போன பிற்பாடு ஒரு நல்ல நிலைமைக்கு. என்ன ஆச்சு இந்த குழந்தைக்கு? இவங்க பெரிய பொண்ணு, ஆமாம் இது போக 3 பொண்ணுங்க ஆமாம். அப்பா அப்பா அம்மா என்ன ஆச்சு அவங்க? முடியாமல் இருந்து திருச்சி ஆஸ்பத்திரி வச்சு பார்த்தோம். சரி. ரெட்டை பிள்ளை வந்த உடனே முடியாமல் இருந்தவளை தவறி போச்சு. அவங்க அப்பாவும் வந்து பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. அவன் 3 வருஷம் இருந்துட்டு அவனும் கவனிட்டேன். இப்போ நாங்கள் வச்சு கஷ்ட நிலைமையில வளர்க்குறோம். அது எவ்வளோ சிரமமா இருந்ததுமா? அது கஷ்டமாக தான், ரொம்ப கஷ்டம். இந்த பொண்ணு போய் தான் வேலைக்கு போய் நாங்கள் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு போயிட்டேன். கம்பெனியில் போய் வேலை பார்த்து இப்போ எங்களுக்கும் கொஞ்சம் எங்களையும் காப்பாற்றி இந்த 3 பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு மாதமாக ஐயா சொன்ன ஒருபாடு இந்த மாதிரி கலையர் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி இப்போ இனி உங்களுக்கு கஷ்டம்லாம் நீங்கிற அப்படின்னு சொல்லி பிள்ளைகளே விட்டுட்டா, தடுமாற விட்டுட்டா. நாங்கள் கூட்டியாந்து நம்ம பிள்ளை 4 பிள்ளையும் இப்போ முன்னா போச்சுன்னு கொண்டாந்து வச்சு வளர்த்துக்கிட்டு அதுக்குன்னு ஒரு மாடு வாங்கி வச்சு பால் கறந்து அதுகளை காப்பாற்றி வச்சு இப்போ பள்ளிக்கூடம் படிக்க வச்சு இப்படி கஷ்டத்தையும் பார்க்க முடியாமட்டே கம்பெனிக்கு போகணும். நான் போய் சம்பாரிச்சு உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னா. நீங்க வந்து பால் கறந்து அது பால் கொடுத்து அதான் எல்லாம் கஷ்டப்பட்டேன். அப்படி கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளை சரி. சின்ன பிள்ளைய 3 டப்பா கழுவணும், 3 பிள்ளைக்கு பொட்டி பால் கொடுக்கணும், 3 தொட்டி கட்டணும். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்தி இப்போ அப்படிங்க ஒன்றாவது பால்வாடி வச்சு பால்வாடி ஒன்றாக்கில் பள்ளிக்கூடம் போயிடுச்சு. அதுக்கு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறீன்னு நான் படித்தானே படிக்காட்டியேன்னா 10வது படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இது கம்பெனிக்கு போனேன். ரொம்ப கஷ்டம். வயசாகுதுப்பா? 14 வயசு. 17 வயசு.